கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் யோவேல் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களையே கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. உபவாச ஜபம் என்பது கர்த்தரிடத்திலே திரும்புகிற ஒரு காரியம். அந்த உபவாச ஜபம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, உங்க வஸ்திரங்களை கிழிக்காம உங்க இருதயத்தை கிழித்து நீங்கள் உபவாசம் இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு வரவேண்டிய தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருப்பாராம். உபவாச ஜபம் கர்த்தரிடத்திலே உங்களை மனம் திரும்ப வைக்கும். உங்கள் இருதயங்களையே கிழித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கணுமா? யோவேல் 2:12 இப்படி எழுதி இருக்குது, ஆதலால் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறாராம். பார்த்தீங்களா? உபவாச ஜபத்தில் அழுகையோடும் புலம்பலோடும் கர்த்தரிடத்தில் திரும்பணுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் போனதுக்கு பிறகு அவங்களால அந்த தண்டனையை தாங்க முடியலை, அந்த வேதனையை அவங்களால சகிக்க முடியலை, அந்த போராட்டத்தில் அவங்களால தாங்க முடியாத போது ஆண்டவரே எங்களை மன்னியும் ஆண்டவரே என்று கதறினார்கள். எப்போ எனக்கு விடுதலை வரும், எனக்கு எப்போ விடுதலை வரும்னு புலம்பிக்கிட்டே இருந்தாங்களா? சாப்பாடு இல்லாமல் கர்த்தருடைய சமூகத்திலே தன்னுடைய தன்னைத்தான் கிழித்த போது கர்த்தர் அவர்கள் பக்கமாய் திரும்பி செய்ய நினைத்த தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தாராம். உபவாச ஜபம் என்பது கர்த்தரிடத்துல திரும்புகிறதுங்க. மகனே, இன்னைக்கு நீ என்ன தவறுகள் பண்ணியிருந்தாலும், என்ன குற்றங்கள் பண்ணியிருந்தாலும், தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை நீ போதை பொருளிலே இருந்தாலும், இல்லாட்டி விபச்சார பாவத்தில் இருந்திருந்தாலும், களவு செய்திருந்தாலும், பலவிதமான அசுத்தக்குள்ள இருந்தாலும், நீ கர்த்தரிடத்திலே அழுகையோடும் அவரிடத்திலே புலம்பலோடும் அவரிடத்திலே உபவாசத்தோடு வரும்போது கர்த்தர் உன் வாழ்க்கையை திரும்பவும் சீரமைக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த நல்ல நாளில ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால உம்மிடத்திலே திரும்பாத ஆண்டவரே இவர்களுடைய பிள்ளைகள், ஆண்டவரே உம்மிடத்திலே திரும்பாத இவர்களுடைய கணவர்கள், உம்மிடத்திலே திரும்பாத இவருடைய மனைவிகள், ஆண்டவரே எல்லாரும் உம்மிடத்திலே திரும்புவார்களாக என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.